ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் காருண்யஸ்தபகம் ஸ்லோகம் 5. ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்திராகவத் வாயசம் பிரதிநவாயசக்ரமம் தேவி ஜானகி தயாரசாத்வயா பாதயோஜன கிருத்தா திரவீகிருத்தம். முன் ஸ்லோகத்தில் சுருங்கச் சொன்னதை இந்த ஸ்லோகத்தில் விரிவாக கூறுகிறார் கவி. சீதையின் மார்பில் கொத்தி செய்யத்தகாத பாபத்தை செய்ததால் கோபமடைந்த ஸ்ரீராமன் அருகில் இருந்த தர்பை புல்லில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அதை காகத்தின் மேல் ஏவினார். பயந்த காகமானது தன்னை காப்பாரை தேடி மூவுலகையும் சுற்றி பின்னர் ராமனிடமே வந்து அவன் காலில் விழாது வேறு முகமாக விழுந்தது. ஆனாலும் தாயாரோ அதனை திருப்பி பெருமானின் காலடியில் சேர்ப்பித்தார். இரும்பினால் செய்த கூர்மையான கத்தியை போன்ற பெருமானின் கடினமான ஹிருதயம் அவளது செயலைக் கண்டு மனமுருகி அதற்கு உயிர் பிச்சையும் அளிக்கச் செய்தது. தனது உடம்பையே துன்புறுத்திய காக்கத்தை காத்தளித்த ஜெகன்மாதாவுக்கு நம் போன்ற அத்தகைய கொடுமையற்ற அபராதிகளை காத்தலில் சந்தேகம் எதற்கு என கவி இந்த ஸ்லோகத்தில் கேட்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் நவ ஆயச கிரமம் என்று பிரித்தோமேயானால் புதியதாக செய்யப்பட்ட ஆயுதத்தின் கூர்மையினை பெற்ற என்று பொருள்படும். இதையே ந வாயச கிரமம் என்று பிரித்தால் கல்லால் அடித்து கொல்லத்தக்க காகத்தை வதம் செய்வதற்காக அதற்கு தகுதியற்ற பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் என்ற பொருள் வருகின்றது. செய்யத்தகாத இடத்தில் செய்த குற்றத்தின் கொடுமை இதன் மூலமாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட அபராதியையே அவர்கள் காத்தார்கள் என்றால் அவர்களுடைய கருணை உள்ளத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்திராகவத் ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்திராகவத் வாயசம் பிரதிநவாயசக்ரமம் வாயசம் பிரதிநவாயசக்ரமம் தேவி ஜானகி தயாரசாத்வயா தேவி ஜானகி தயாரசாத்வயா பாதயோஜன கிருதா திரவீகிருதம் பாதயோஜன கிருதா திரவீகிருதம். ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்திராகவத் வாயசம் பிரதிநவாயசக்ரமம் தேவி ஜானகி தயாரசாத்வயா பாதயோஜன கிருதா திரவீகிருதம். தாயார் திருவடிகளே சரணம்.